குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். சாண்டாஸ் ஹோல் ஜங்கிள் அட்வென்ச்சர். முன்னொரு காலத்துல ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலுக்கு முந்தின நாள் ராத்திரி எல்லா ஜங்கிள் அனிமல்ஸும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அழகான ஸ்னோஃபிளேக்ஸ் எல்லாம் மழை மாதிரி வானத்துல இருந்து கீழே தூறிட்டு இருந்துச்சு. ஸ்பார்க்லிங் டெக்கரேட்டட் ரெயின்டியர் ஸ்லேல ஸ்கைல இருந்து டேஷ் பண்ணிக்கிட்டு ஜிங்லிங் சவுண்டோட ரெட் கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு சாண்டா கிளாஸ் வந்தாரு. அந்த சாண்டா கிளாஸோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்தது 200 இயர்ஸ் ஓல்டான ஒரு டார்டாய்ஸ். சாண்டா கிளாஸ் என்ன கிஃப்ட் பண்ணாரு தெரியுமா? ஸ்லோவான டார்டாய்ஸ்க்கு ஸ்பீடா போற ஸ்கேட் போர்ட். அடுத்ததா முள்ளு முள்ளா இருக்கிற முள்ளு பன்றிக்கு சாஃப்டான குஷன் பில்லோவை கிஃப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு ராபிட்டோட வீட்டுக்கு போனாரு. முயலோட வீட்டுல நுழையிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு கிரவுண்ட்ல. சாண்டா கிளாஸ் குழுக்கு முழுக்கன்னு இருந்தனால அவரோட தொப்பைய கொஞ்சம் உள்ள சொருக்கிக்கிட்டு மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த ஹோல்குள்ள ஃபிட் ஆயிடலாம்னு நினைச்சு ஜம்ப் பண்ணாரு. ஆனா என்னாச்சு தெரியுமா? அவரோட பெரிய தொப்பை அந்த ராபிட்டோட ஹோல்ல மாட்டிக்கிடுச்சு. அவரை ஸ்குவீஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போயிடலான்னு பார்த்தாரு, ஆனா முடியல. சாண்டா கிளாஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. அப்போதான் அவரை சுத்தி அப்படின்னு யாரோ மோந்து பார்த்துட்டே வந்தாங்க. அது யாருன்னா ஸ்குவிரல். சாண்டா கிளாஸோட ரெட் கேப்பை பார்த்து மோந்து பார்த்துச்சு. ஹோ ஹோ ஹோ, இது ரொம்ப கூசுது அப்படின்னு சாண்டா கிளாஸ் சிரிச்சாரு. ஸ்குவிரல் வேகமா பின்னாடி இருந்து சாண்டா கிளாஸோட ஃபேஸ பார்க்க வந்துச்சு. ஆனா அவரோட பாதி ஃபேஸ் தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா மீதி பாதி ஃபேஸ் பெரிய வெள்ளை கலர் தாடியால கவர் ஆயிருந்துச்சு. ஓ, என்னால என் கண்ணை நம்பவே முடியல. உண்மையிலேயே இந்த சாண்டா கிளாஸ் ஸ்டக்கா இருக்காரு ஹோ ஹோ ஹோல்ல அப்படின்னு அந்த ஸ்குவிரல் சொல்லுச்சு. நீ ஏன் இன்னும் முழிச்சிருக்க அப்படின்னு தாடி வச்ச சாண்டா கிளாஸ் கேட்டாரு. நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால என்னால இன்னைக்கு தூங்கவே முடியல அப்படின்னு எக்ஸைட்டடா ஸ்குவிரல் சொல்லுச்சு. திடீர்னு அவங்களுக்கு இன்னொரு வாய்ஸ் கேட்டுச்சு. அது உண்மையிலேயே சாண்டா கிளாஸா? ஹோ ஹோ ஹோ, ஆமா, இது யாரு அப்படின்னு சாண்டா கிளாஸ் கேட்டாரு. உண்மையிலேயேவா அப்படின்னு ஒரு கருப்பு கலர் வவ்வால் கேட்டுச்சு. நீயே இன்னும் முழிச்சிருக்க அப்படின்னு வவ்வால் அந்த ஸ்குவிரலை பார்த்து சொல்லுச்சு. என்னோட தொலைஞ்சு போன வால்நட்டை கண்டுபிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்குவிரல் சொல்லுச்சு. நான் உனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணுமா இல்ல நான் ஸ்டக்கா இருக்கிற இந்த சாண்டா கிளாஸ்க்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அந்த பேட் கன்ஃபியூஸ்டா முழிச்சிட்டு இருந்துச்சு. ஹோ 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 அப்படின்னு சாண்டா கிளாஸ் ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாரு. நீங்க என்ன பண்றீங்க? அணில், வவ்வால், அப்புறம் அப்படின்னு ரெண்டு பெரிய வைடான ஐஸ் பிளிங்க் பண்ணி பார்த்துச்சு. அது ஒரு ஆவுல். நான் ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் என்ன வழிகாட்டுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நாட்டியான அந்த ஸ்குவிரல் சொல்லுச்சு. நான் இந்த ஜொலிக்கிற கிஃப்ட்ஸ் என்ன வழி நடத்துமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபனியான வவ்வால் சொல்லுச்சு. ஹோ ஹோ ஹோ, நீங்க 3 பேரும் எனக்கு வழி காட்டுவீங்களான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்டக்கான சாண்டா கிளாஸ் சொன்னாரு. எதுக்கு வழி காட்டணும் அப்படின்னு ஆவுல் ஆச்சரியமா கேட்டுச்சு. ஹோ ஹோ ஹோ, நீங்க 3 பேரும் என்னோட கிஃப்ட்ஸ இந்த ஜங்கிள் அனிமல்ஸ் எல்லாருக்கும் டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு சப்பியான சாண்டா கிளாஸ் கேட்டுக்கிட்டாரு. 3 பேரும் உடனே ஓகே ஓகே அப்படின்னு ஹாப்பியா ஒத்துக்கிட்டாங்க. ஸ்குவிரல், பேட், ஆவுல் 3 பேரும் இருக்கிற எல்லா கிஃப்ட்ஸையும் ஒரே அளவு பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரேஸ் வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. யாரு முதல்ல எல்லா கிஃப்ட்ஸையும் டெலிவர் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு பேட் சொல்லுச்சு. ஸ்குவிரல் அதோட டவுட்டை கேட்கறதுக்கு முன்னாடியே ஆவுலும் பேட்டும் ராக்கெட்டை விட வேகமா பறந்து போயிட்டாங்க. ஆனா நான் எப்படி இவங்களோட கம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்குவிரல் வருத்தப்பட்டுச்சு. ஹோ ஹோ ஹோ, என்னோட ஸ்லே எடுத்துட்டு போ அப்படின்னு சாண்டா கிளாஸ் சொல்லிட்டு விசில் அடிச்சாரு. உடனே ரெயின்டியர் ஸ்லே ஸ்குவிரலை பிக்கப் பண்ணிட்டு லைட்னிங்க விட வேகமா பறந்து போயிடுச்சு. ஸ்குவிரலுக்கு ஸ்பெஷலான ஸ்லே கிடைச்சத பார்த்த உடனே அந்த வவ்வாலும் அவளும் உடனே அந்த ஸ்குவிரல் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்குவிரல் நோன்னு சொல்றதுக்கு முன்னாடியே 3 பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லா கிஃப்டையும் டெலிவர் பண்ணி முடிச்சிட்டு
ஹாப்பியா மேஜிக்கல் ட்ரிப்பை முடிச்சிட்டு சாண்டா கிளாஸ் கிட்ட ரிட்டர்ன் வந்தாங்க. நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு பேட் சொல்லிச்சு. ஹோ ஹோ ஹோ, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஜாய்ஃபுல்லான சாண்டா கிளாஸ் சொன்னாரு. ஹூட் ஹூட், எனக்கு ஒரு டவுட். நீங்க ஏன் சாண்டா கதவை தட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? அப்படி போயிருந்தீங்கன்னா இப்படி ஸ்டக் ஆயிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு அவள் கேட்டுச்சு. ஹோ ஹோ ஹோ, ஏ வழி தடி வழி அப்படின்னு சாண்டா கிளாஸ் சொல்லிட்டு சிரிச்சாரு. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஸ்குவிரல் சொல்லிட்டு ராபிட்டோட வீட்டை சுத்தி மூந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இது வாஷ்ரூம்னு நினைக்கிறேன், ஸ்மெல்லே சரியில்லை அப்படின்னு ஸ்குவிரல் சொல்லிச்சு. அதுக்கப்புறமா திருப்பியும் மோந்து பார்த்துச்சு. ஸ்னெஃப் ஸ்னெஃப், யம், இது கிச்சன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ண கேரட் அல்வாவை சாண்டா கிளாஸ்க்காக ரெடியா வச்சிருக்குது இந்த ராபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவிரல் ஜொள்ளு வச்சது. அதுக்கப்புறமா ஸ்குவிரல் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இது பெட்ரூமா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. பெட்ரூம்ல என்ன ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு பேட் கேட்டுச்சு. நான் இந்த ரூமை ஸ்மெல் பண்ணவே தேவையில்லை, ராபிட்டோட கொரட்ட சத்தம் நல்லா கேக்குது அப்படின்னு ஸ்குவிரல் சொல்லிச்சு. ஓ ஓ ஓ, எனக்கும் கேக்குது அப்படின்னு ஸ்டக்கான சாண்டா கிளாஸ் சொன்னாரு. இவங்க இவ்ளோ லவுடா சிரிச்சிட்டும் பேசிட்டும் இருந்தா கூட ராபிட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா கொரட்ட விட்டுட்டு தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் லிவிங் ரூம், இங்க நம்ம குழி தோண்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஸ்மார்ட்டான ஸ்குவிரல் சொல்லிச்சு. ஆனா இங்க புதுசா குழி தோன்றதுக்கு பதிலா சாண்டா கிளாஸ சுத்தி நம்ம ஏன் தோண்டி அந்த குழிய பெருசாக்க கூடாது அப்படின்னு ஸ்மார்ட்டரான அவள் சொல்லிச்சு. ஓ ஓ ஓ, இதையே நான் முன்னாடியே யோசிக்கல அப்படின்னு ஜாலியான சாண்டா கிளாஸ் சொல்லிட்டு சிரிச்சாரு. பேட், ஸ்குவிரல், அவள் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சாண்டா கிளாஸ சுத்தி குழி தோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ராபிட் ஹோலும் வைடாச்சு. ஹோ 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 அப்படின்னு சாண்டா கிளாஸ் ஸ்லிப் ஆகி ஃபைனலா ராபிட்டோட வீட்டுக்குள்ள தும்முன்னு போய் குதிச்சாரு. அவரோட ஸ்பெஷலான பிளாக் கலர் வின்டர் பூட்ஸ் அவரோட லேண்டிங்க ரொம்ப சைலண்ட் ஆக்கிடுச்சு. ஒரு ஃபெதர் கீழே விழுந்தா எவ்வளோ சத்தம் இல்லாம இருக்குமோ அவ்வளோ அமைதியா அவர் லேண்ட் ஆனாரு. வார்ம் ஹார்ட்டடான அந்த சாண்டா கிளாஸ் ராபிட்டோட கிஃப்ட சைலண்டா வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ராபிட்டோட கிஃப்ட் என்ன தெரியுமா? சில்கி சாஃப்டான அதோட ஃபர்ரை பிரஷ் பண்றதுக்கு ஹேர் பிரஷர்ஸ். யம்மி கேரட் அல்வாவை எடுத்துட்டு சாண்டா கிளாஸ் வெளியே வந்தாரு. பேட், ஸ்குவிரல், ஆவுல் 3 பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்தாரு. ஹோ ஹோ ஹோ, தேங்க் யூ ஸ்குவிரல், பேட் அண்ட் ஆவுல் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சாண்டா கிளாஸ் சொல்லிட்டு அவங்க 3 பேரோட கிஃப்டையும் அவங்க கையில கொடுத்துட்டு ஒரு ஃபிளாஷ்ல காணாம போயிட்டாரு. ஆவுலுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? மூன் லைட்ல க்ளோ ஆற மூன் கிளாஸஸ். மூன் லைட் அதோட கண்ணுக்கு கூசாம இருக்கிறதுக்காக. பேட்டுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? சன் ஹேட், அதோட ஹெட்ட நாள் பூரா கூலா வச்சுக்கிறதுக்காக. ஸ்குவிரலுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? நட் கிராக்கர் பொம்மை. அந்த நட் கிராக்கரை வச்சு என்ன நட்டா இருந்தாலும் இப்போ அந்த ஸ்குவிரலால ஈஸியா உடைச்சு சாப்பிட முடியும். அதோட அவங்க 3 பேரோட கையிலையும் ஒரு மேஜிக்கல் டிக்கெட் ஸ்பார்க்கல் ஆச்சு. அந்த டிக்கெட் வந்து சாண்டா கிளாஸோட வண்டர்லாண்டுக்கு அவங்க எப்ப வேணும்னாலும் போறதுக்கு. அடுத்த நாள் ஜங்கல் அனிமல்ஸ் ஹாப்பியா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரோட யூனிக்கான கிஃப்ட்ஸோட. ராபிட்டோ ஸ்ட்ரெச் பண்ணி எழுந்துச்சு. கண்ணை கசக்கிக்கிட்டே சாண்டா கிளாஸ் உண்மையிலேயே வந்தாரா இல்ல நான் கண்டது கனவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தா ஹல்வா பவுல் எம்டியா இருந்துச்சு. ஒரு அழகான கிஃப்டோ இருந்துச்சு. அத பார்த்த உடனே ராபிட்டுக்கு நம்பிக்கை வந்துச்சு. டெக்கரேட் பண்ணி வச்சிருந்த கிறிஸ்மஸ் ட்ரீய சுத்தி சுத்தி ஹாப் பண்ணி ஆடிக்கிட்டே பாட்டு கூட பாடிச்சு அந்த ராபிட். Snowflakes dance in the chilly air, the magic of Christmas everywhere. Santa's sleigh, the reindeer's flight, bringing joy on this peaceful night. The tree is lit with colors bright, stockings hung by the firelights. Joy and love both near and far fill our hearts like a shining star. May your days be merry, your nights be bright, with love and laughter
shining light, wishing you joy, peace, and cheer. Ooh, for a Merry Christmas and a Happy New Year, dear. Like, share, subscribe.